Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சின்ன விஷயங்கள் தான். இத வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கேன். சரி இத மட்டும் காமிச்சலாம் அப்படினு சொல்லி அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏன் வீடியோ போடுறதே இல்ல, நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னால வந்து நான் சொல்றேன் நான் வீடியோ போடுறேன் பெரிய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாத்தீங்கன்னா வீடியோ போட முடியல. ஆனா ரொம்ப ஆசையா இருக்குது. ஏன்னா நான் டெய்லி வீடியோ போட்டு பழகிட்டு இப்ப டெய்லி என்னால வீடியோ போட முடியல அப்படின்னும் போது அது எனக்கு எவ்வளவு வேலை பார்த்தாலும் அது மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோ போட முடியல, இன்னைக்கு வீடியோ போட முடியலன்னு சொல்லிட்டு எப்படியாவது மெனக்கிட்டு டெய்லி வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நம்மளுடைய நாகாஸ் வழி நேச்சுரல் ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். இப்பதான் ஆஃபர் முடிஞ்சது. சோ இந்த ஆஃபர் எல்லாம் இப்பதான் நம்ம கிளியர் பண்ணிருக்கோம். அந்த வந்து ஆர்டர் எல்லாத்தையுமே நம்ம கொரியர் போட்டு முடிச்சிருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது வந்து கோகனட் ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அங்க ஆட்டி வந்தது. இப்ப நம்மளுக்கு அது பத்தல அப்படின்றதுனால தேங்காய் வந்து வீட்லயே இங்கேயே காய போட்டு எடுக்கிறோம். அந்த எல்லா வேலையும் ஒண்ணு சேர்ந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிற நேரமோ தூங்குற நேரமோ என்னடா டபக்குன்னு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. சோ அவ்வளவு வேலையா போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நாகாஸ் வழி நேச்சுரல்ல வந்து ஆயில் ஐட்டம்ஸ் வந்து ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், குங்குமாதி சீரம், டேண்ட்ரஃப் ஆயில், நரமுடிக்கு வந்து பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில், இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. குக்கிங் ஆயில் தேங்காய் எண்ணெய் மட்டும் இப்போதைக்கு நம்ம கொடுக்கல. ஏன்னா அது வந்து கொப்பரை ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு, தேங்காய் விலையும் அதிகமா இருக்கு. அதனால நம்ம வந்து சொல்லி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறோம். அந்த கொஞ்சத்தையும் பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டவங்களுக்கு உடனே அனுப்பிச்சிடுறோம். அதனாலதான் நல்லெண்ணெய் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சிறுதானியங்கள் வச்சு பண்றது. ஆயில் ஐட்டமும் சரி, பவுடர் ஐட்டமும் சரி, இது வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடுறதோ இல்லைன்னா வாசனைக்கு ஏதாவது நம்ம அதுல ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்றதோ இல்ல வேற எதனா எசன்ஸ், கலர் இந்த மாதிரி எதுவுமே அதுல ஆட் பண்றது கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு நாங்க என்ன செய்வோமோ அதை தான் நம்ம எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுல வந்து பவுடர் ஐட்டம்ஸ் வந்து ஹெல்த் மிக்ஸ், இம்யூனிட்டி பூஸ்டர், கால்சியம் அண்ட் அயன் பவுடர், வெயிட் லாஸ் காம்போ. இந்த வெயிட் லாஸ் காம்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு மணி சேவிங் பேக் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நான் இவ்வளவு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, என் புருஷன் நீ வாழ்க்கையெல்லாம் முழுசா கூட இதை குடிச்சுக்கமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஏன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போ வாங்கினா 22 to 24 நாள் இதுவே வந்துடும் 3 வேலைக்குமே. இப்ப நார்மலா நம்ம வந்து சாப்பிட்டு வெயிட் போட்டதுல நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருப்போம், அந்த செலவுக்கு இந்த செலவு ரொம்ப கம்மியா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில நம்ம ஈஸியா ஆரோக்கியமா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் சிறுதானியங்கள் வச்சு நம்ம பண்ணி கொடுக்கறதுனால. சோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா உங்களுக்கு வந்து இன்ச் லாஸ்ல நல்லாவே தெரியும், உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கு, இது மாதிரி நம்ம வந்து 18 ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள எப்பவுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். கொரியர் சார்ஜ் கிடையாது, நம்ம வெளிநாடுகளுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து இதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்டோடைய டீடைல் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அடுத்து இந்த பொருள் எல்லாம் என்னன்னு பாத்துருவோமா. ஒரு பொருளை காமிச்சிட்டு அதுக்குன்னு நான் வந்து பெருசாலாம் வாங்கி காட்டினது இல்லை. எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த ஸ்டிக்கர் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்றத சொல்றேன், உங்களுக்கு இது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இங்க பாருங்களேன், குட் ஃபுட் ஈஸ் குட் மோட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நல்ல உணவுகள் தான் வந்து நம்மளுடைய அந்த நம்மளை வந்து ஹாப்பி மூடு தர்றது, சேட் மூடு தர்றது, இதுக்கு வந்து உணவுகளுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்றது. ஸோ இது மாதிரி நான் 2 ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இந்த டைனிங் டேபிள்ல தான் நான் மேக்ஸிமம் நான் உட்கார சொல்லி திட்டுவேன், கீழே உட்காந்து கரையாக்கி விட்டுறாங்க எவன்டா அடிக்கடி மொழுகிறது அப்படின்னு சொல்லி. தரையில தான் உட்காந்து சாப்பிடுவேன், மகி தரையில உட்காருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து தம்பி பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது ஒன்னு கால்சியம் பவுடர் இல்லைன்னா ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவேன். இவரு வந்து எனக்கு ஹெல்த் மிக்ஸ் நான் அது ஒரு சொம்பு நிறையவா கொடுப்போம், ஒரு டம்ளர்ல தான் கொடுப்பேன். அதனால கம்பு கூழு, கேப்பக்கூழு, இந்த மாதிரி புட்டு இந்த மாதிரியும் கூட சேர்த்து கொடுத்துடுறது. சோ உணவுகளை வந்து நிறைய மாத்த ஆரம்பிச்சிட்டோம். பயமா இருக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை திறந்தாலும் ஏன்டா எதைத்தான் நான் திங்கிறதுன்னு கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு. எதை நம்ம விரும்பி சாப்பிடுறோமோ அதுல ஒரு பாவத்துக்கு வச்சிடுறாங்க. பயமா இருக்கு சாப்பிடுறதுக்கு. என்னன்னா எல்லாமே ஹைபிரிட், மரபணு மாற்றம் செய்யப்பட்டது வந்ததுனால இப்ப மனுஷனே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மாதிரி ஆயிட்டானுங்க. புரோட்டீனுக்கு வந்து சிக்கன் எடுங்கன்னு சொல்றோம், அப்புறம் வெள்ளை முட்டை எடுங்கன்னு சொல்றோம். நான் வெள்ளை முட்டை வந்து எனக்கு பிடிக்கும், நான் அவிச்சிட்டு மிளகாத்தூள் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடுவேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி இவர் ஒரு வீடியோ அனுப்பிச்சு எனக்கு ஐயா வெள்ளை முட்டையில பகீர்னு இருக்குதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. இப்ப அதையே நான் கட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சாப்பிடுறது வந்து என்னன்னாக்கா ஆர்கானிக் அப்படிங்கறத வந்து
கொஞ்சம் பார்த்து இது உண்மையாவே இது ஆர்கானிக் தானா அப்படிங்கறத செக் பண்ணி எடுத்து. அது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அது மட்டும் தான் கிடைச்சது. இப்ப பார்த்தா சில இடங்கள்ல மட்டும் தான் அது கிடைக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா ரேட் அதிகம். சரி என்ன பண்றதுன்ற மாதிரி இருக்குது. கடவுளை கும்பிட்டு போக வேண்டியதுதான் சாப்பிட்டு. ஸோ இது ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் நான். இதை வந்து அந்த இடத்துல ஒட்ட போறேன். ஏன்னா இதெல்லாம் பாப்பா தம்பி இவங்கெல்லாம் டெய்லி இதை பார்க்கணும், பார்த்து அவங்க வந்து பதியணும். அவங்க ரெண்டாவது இப்போ என் பொண்ணு என் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட். ஏன்னா எங்க தங்கா பிள்ளைங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஸ்நாக்ஸ் வேணும், அது வேணும், சிப்ஸ் வேணும், ஸ்வீட் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி இப்போ நாங்களா ஏதாவது நீங்கள் சாப்பிடுங்களோ வாங்கி கொடுத்தா தான் போச்சு. மற்றபடி அவங்களா எதுவுமே கேட்க மாட்டாங்க. நிறைய வீடியோஸ் வருது பார்த்தீங்களா. நான் வந்து தம்பி பாப்பாவை எப்படி இதுல இருந்து மாத்தினேன்னு சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நிறைய வீடியோஸ் வருதுல இன்ஸ்டாகிராம்ல இந்த ஃபுட் எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு. சில இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா பேரை போட்டு சேவ் பண்ணிக்கிறது. இப்ப மகி கிட்ட காட்ட வேண்டியது பாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிப்பேன். அதை வந்து அவங்க கிட்ட காட்டும் போது உண்மையாவே அதை பார்த்துட்டு தம்பியெல்லாம் நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டான். அது எனக்கு பெரிய. அதே மாதிரி இந்த பப்பாளி கொய்யா பழம் நாங்க என்ன பண்ணோம், அந்த ரோட் சைடு விற்கிறாங்களா அந்த பாட்டி மாலை வீட்டுல இருந்து கொண்டு வந்து அவங்கள்ட்ட தான் வாங்குவோம். ஏன்னா அதுலதான் விதை இருக்கும், அதனால அதை போய் வாங்குவோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனோம். இவர் பப்பாயா வாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டாரு. வாங்கிட்டேன் நான். நல்லா இருந்துச்சுன்னு வந்து கட் பண்ணி பார்த்தா ஒரு விதை இல்ல. அதுல விதை இருக்கிறதுக்கு சாப்பிடணும். அது திங்காம அப்படியே தூக்கி போட்டாப்ல. இது இந்த ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட், வீட்டில் செய்யும் உணவுகள் மட்டுமே சந்தோஷம் அப்படின்னு. ஸோ அதை வந்து இது வந்து வித்தியாசமா இருக்கு. நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கணும். அதுக்கு எப்படி ஒட்டணும் நீங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வாங்கினேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் காம்போ எடுத்துக்கிறேன்ல. அந்த வெயிட் லாஸ் காம்போ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே அந்த ஒரு வாரம் நான் கண்டினியூ பண்ணும்போது எனக்கு சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கும். பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடும்போது சில நேரம் இந்த வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து நான் ஓப்பனாக சொன்ன நான் ஒரு தீனி பண்டாரம் அப்படின்ட்டு தின்னுட்டே இருப்பேன். அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக எனக்காக இதை நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா சாப்பிட்றது வந்து நல்லா சாப்பிடுவேன் நான். அப்பா நல்லா சாப்பிடுவேன். இப்போ வந்து இது வாங்கியிருக்கேன். டைம் டு சேஞ்ச் யுவர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடி இல்லை, இந்த பாடி. ஸோ அதனால இது வாங்கியிருக்கேன். ஏன்னா இதை பார்க்கும் போதெல்லாம் எப்போ வெயிட் லாஸ் காம்போ மட்டும் எடுத்துக்கலாம்டா, கண்டதையும் திங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால இதை வந்து அங்கே ஒட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கே டைம் கிடையாது. எனக்கெல்லாம் சுத்தம். இங்க அபியெல்லாம் ஒரு நேரத்துல எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு கிடந்தா திட்டுவாரு. பகலெல்லாம் எக்ஸசைஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தான் அந்த இது கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஒரு எக்ஸசைஸ் சேலஞ்ச் எல்லாம் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஊருக்கு வந்ததே நம்ம வீடு கட்டுறதுக்கு தானே வந்தது. அப்ப ஆரம்பிச்சது. என்னால எக்ஸசைஸே பண்ண முடிய மாட்டேங்குது. அதுவும் ஒரு மன உளைச்சல் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸசைஸ் பண்றது பிடிக்கும் எனக்கு. அதனால இப்ப அதுவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து பழகி போச்சு. சரி நம்மளால இப்ப எக்ஸசைஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல, வேலை இருக்குது. அதனால ஃபாலோ பண்றது நம்ம வெயிட் லாஸ் காம்போ. ஏன்னா வெயிட் லாஸ் காம்போ எடுக்கும்போது எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது கிடையாது. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாவே வெயிட் லாஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதனால அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா டங் கிளீனர். இது வந்து வாங்கின இதுதான் வந்து எதுவுமே ஆகாது. நாக்குக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டீல் இந்த மாதிரிலாம் விற்குதுல ஆக்சுவலா வந்து அப்படி கிடையாது. இது பிளாஸ்டிக் தான். நான் வந்து செம்புல தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். செம்பு இருக்குல்ல, செம்புனா குடிக்கிற செம்பு கிடையாது. செம்படுத்து எப்படி காப்பர்ல செஞ்ச டங் கிளீனர் தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது அபி ஆர்டர் போட்டிருக்கா, அதனால சரி யூஸ் பண்ணிக்கோ. அது இருக்கட்டும். ஏன்னா இது வந்து என்ன நம்ம உள்ள சாப்பிட வச்சிரோம் க்ளீன் பண்றதுக்கு. மனைவி சொல்லி மந்திரண்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நான் 1 ஆர்டர் போட்டேன். 2 வாங்கணும் இது எனக்கு. பட் நான் 1 தான் போட்டிருக்கேன். இந்த பைப்பு பாத்தீங்கன்னா இந்த இது வளைச்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த உள்ள இருக்கிற ஐட்டம்லாம் முக்கியம் மச்சா, அப்பதான் மாட்ட முடியும். இந்த பாருங்க, இதை மாட்டிட்டோம் அப்படின்னா இதை எந்த பக்கம் வேணாலும் இப்படி வளைச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து மலைச்சாரல் மாதிரி வர்றதுக்கும் சென்டர்ல வர்றதுக்கும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம வீட்டில் பூஜை ரூம்ல மாட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன். பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்றதுக்கு சல்லுன்னு வந்தா தெரிக்குது, அதனால இது வாங்கியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்க வாங்கணும். இது நல்லா இருந்தா இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு ஒன்று தான் ஆர்டர் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கிளவுஸ் ஆர்டர் போட்டேன். இது ஒரு இதில் 2 வரும். இது வந்து ஒன்று வந்து கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த பாத்ரூம் கிளீனரை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். அதனால அந்த இதை வச்சு நான் க்ளவுஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாத்ரூம்காக வச்சிருக்கேன். க்ளவுஸ் போட்டுட்டோம்னா நம்ம நாரை வச்சு பக்காவாக்கி இது க்ளீன் பண்ணிடலான்னு. அடுத்து இது வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கொடுமன் கோயிலுக்கு போனோம் அங்கே அது மாதிரி எங்களுக்கு நடந்தது பாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இது ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் டைல்ஸ் போட்டவங்க பார்த்தீங்கன்னா வாட்டம் எல்லாம் நம்ம வாசலில் வந்து தண்ணி நிற்கிற மாதிரி வாட்டம் ஆகிப்போச்சு. அதில் வீட்டுக்கு வந்த புதுசுலேயே தம்பி காலை வச்சு டம்கட்டின்னு விழுந்து 5 நிமிஷம் ஃபுல்லாக வந்து எங்களை அவனுக்கு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி மயக்கம் போடலை, அப்படியே வரைச்சி போயிட்டான். அப்படி இருந்தது. நம்ம அதுலேருந்து அவனை வெளியில் விடுறதே இல்லை தண்ணி வந்துச்சுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹை ரூஃப் இல்லை ஹை சீலிங் ரூஃப் அதுக்கு பேர். அதுல 4வது ரூஃப் அதுதான் நம்ம வீட்டுல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு அழைச்சிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் காரவங்கன்னா நல்லா அதுல வந்து வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு வந்தா அவங்களுக்கு வேலையே சரியா தெரியவே இல்லை. டைல்ஸை உடைச்சு செஞ்சு ஒட்டுன இடத்துல காலை வச்சு அதை அமுக்கி விட்டு
எங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தமிழே வர மாட்டேங்குது. நல்லா மாட்டிக்கிட்டோம்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் நாங்க சொல்லிட்டோம், சரி நீங்க ஒட்டுறதை மட்டும் பண்ணுங்க, இடையில வைக்கிற மாவெல்லாம் நாங்களே வச்சுக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா நம்மளே மாவு வைக்கலாம். மாடிக்கு போடுற டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்குது அதோடைய ஆழம். அப்ப ரெண்டு இல்லச்சலாம் அந்த டைல்ஸே இவ்வளவு பெருசு இல்ல. அப்ப இப்ப நம்ம வேற யாரையாவது கூப்பிட்டு மாவு வைக்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், மேலாப்புல பூசுவாங்க, உள்ளுக்குள்ள இறங்காது. அதனால நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லி முத நாள் வச்சோம், ஒண்ணுமே ஆகல. மறுநாள் வச்சோம் பாருங்க, இந்த 2 விரல்ல மட்டும் ஓட்டையே விழுந்துருச்சு எனக்கு. அப்புறம் 3வது நாள் இவர் போய் வச்சாரு. அதனால நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கலான்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதுல எல்லாம் தண்ணி நிக்குது, அதை தள்ளி விடுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இது பேர்லாம் எனக்கு தெரியல. வைபர். இந்த கீழே ரப்பர் மாதிரி கொடுத்துருக்கு. இது என்ன நான் பிரிக்க கூட இல்லை, எல்லாம் வீடியோல காமிச்சிட்டு அப்புறம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். தனியா இது மட்டும் உருவிட்டு வந்துருச்சு தயிர். இதை பாத்தீங்கன்னா நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு பசும்பால் தான், அதை வந்து தயிர் ஊத்தி வச்சாலுமே தண்ணி ஊத்தாத பால் தான், ஆனா தயிர் வந்து திக்கால இல்ல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து இந்த வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தேன், நிறைய பேர் யூஸ் பண்ணி காமிச்சாங்க. அதனால இது ஒண்ணு வாங்கியிருக்கேன். இப்ப நான் 1 லிட்டர் தயிர் ஊத்தினோம்னா இதுல கூட ஊத்திட்டு அந்த தண்ணி எல்லாம் கீழே ஃபில்டர் ஆகி வந்துருமா. இதை தயிரை ஊத்திட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அந்த தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகி சொட்டு சொட்டா கீழே வந்துடும். மேல வந்து நம்மளுக்கு கெட்டி தயிர் மட்டும் நிற்கும். அதுல வந்து நான் சம்டைம்ஸ் வெள்ளத்தை தான் கலப்பேன், இல்லைன்னா பனங்கற்கண்டு பொடி இருக்கு பாருங்க, அதை கலந்து தம்பி பாப்பா கொடுப்பேன். ஐஸ்கிரீம் மாதிரி அவங்க சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீமும் வெளியில பாப்பாக்கு தம்பிக்கு வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டோம். எப்பயாவது ஒரு நாள் நம்ம சாப்பிடலாம், நம்ம ரெகுலரா அதே வாங்கி கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம காசு வெளியில என்ன தாண்டா தம்பிங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நாங்க வெளியில இருந்து மீன் கறி வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைச்சிருவோம். இல்ல அதுதான் நான் சொல்றேன், வெளியில சாப்பிடலாம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியில சாப்பிடுறது மட்டுமே பழக்கமா இருக்குல்ல. ஒரு ஸ்நாக்ஸ்னா கடையில போய் இது வாங்கிட்டு வா, வடை வாங்கிட்டு வா, பஜ்ஜி வாங்கிட்டு வா, போண்டா வாங்கிட்டு வா, இப்படி எல்லாம் ஈவினிங்ல ஆகுது. அந்த மாதிரி விஷயத்த சொல்ற, வெளியில சாப்பிடறத அவாய்ட் பண்ண முடியாது நம்மளால. ஒரு அவசரத்துக்கு பசிக்குதுன்னா வாங்கி நல்ல கடையை சாப்பிடுங்க, ஆர்கானிக்கா எங்க இருக்காங்க வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் இது வந்து நான் வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இது பிடிக்குது ரொம்ப, அது என்னது அந்த நெல்லிக்காய், லெமனு, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, பானகம், இது வந்து தம்பி பாப்பாக்கு நான் செஞ்சு கொடுக்கறது. அதை வந்து ஐஸ் கியூபுக்கு பதில் அதே ஐஸ் கியூபா போட்டு எடுத்து போட்டுடலாம், கேட்டவுடனே அரைக்காம டபக்குன்னு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா டெய்லி கேட்கறாங்க, நான் டெய்லி அரைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ சிலிக்கான் மோல்டு வாங்கினேன். இதுவே பாத்தீங்கன்னா எனக்கு மூடியோட வேணும் அப்படின்றதுனால இதை வாங்கினேன். இந்த மூடி பாருங்க, வருத்த மீன் மாதிரி லோனோட ஆடிட்டு கிடக்கு. அதனால இது வந்து இப்படி மூடி போட்டு டைட்டாலாம் மூடாது, சும்மா ஒரு மூடி மட்டும்தான். இது வந்து ஒரே ஒரு இதுல வந்து 2 வரும். நான் வந்து மொத்தத்துக்கு நான் 2 தான் ஆர்டர் போட்டு 4 எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நான் யூஸே பண்ணல, வாஷ் பண்ணிட்டு வீடியோல காமிச்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். அடுத்து இது என்னது, அது வந்து இது லிக்விட் இல்ல அந்த இது க்ளூ மாதிரி க்ளூ. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் சிமெண்ட் மாதிரி தான். இப்ப நம்ம சிங்க் எல்லாம் வைக்கிறோம், அந்த சிங்க்ல பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு அந்த ஓட்டையை அடைச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து ஃபியூச்சர்ல புட்டுக்கும் இல்லைன்னாட்டி எதனா ஆகும். அந்த இடத்துல வந்து திருப்பி ஃபில் பண்ணிக்கிறதுக்கு, இல்லைன்னா அதுக்குள்ள போய் வண்டு, பூச்சி, கர்ப்பம்பூச்சி எல்லாம் முட்டை போடுது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுது. அதை ஃபில் பண்றதுக்கு நம்ம வீட்டுல இப்பயே உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், இந்த மிஸ்டேக் வந்து ஆகாம பாத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து வீட்டுல மொத்தம் 13 டோர் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. நம்மளுடைய வீட்டுக்கு வந்து மொத்தம் 13 கதவு தேவைப்பட்டுச்சு. அப்ப இது பாத்தீங்கன்னா பிவிசி டோர். மற்ற ரூமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வுட்ல தான் நம்ம வாங்கினது, ரெடிமேட் டோர் வாங்கிட்டோம், நம்ம செய்யல. அது ரெடிமேட் டோரா வாங்கிட்டோம் நம்ம. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 மாசமா எங்க பொழப்பே பாத்தீங்கன்னா நைட்டெல்லாம் வண்டடிக்கிறது தான். நைட்ல ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லா ரூமையும் கூட்டுவோம். மேல 2nd ஃப்ளோர்ல எல்லா ரூமையும் கூட்டுவோம். அப்பா ஒரு 500 வண்டாவது இருக்கும். அந்த 500 வண்டையை எடுத்து செலோட்டோ போட்டு ஒட்டி 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 அதுக்கப்புறம் அதை வந்து தூக்கி டஸ்ட்பின்ல போடுறது, இப்படி ஆகி போச்சு. இப்பதான் எங்களுக்கு அதுக்கு காரணமே தெரிஞ்சது. நேற்று இவங்க அப்படியே சொன்னாங்க, சொல்லலாம் ரெடிமேட் டோர் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த வுட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாதுல்ல, அது எப்படி இருக்கும் கண்டிஷனே தெரியாது. அப்ப என்ன ஆகுமா, உள்ள வந்து வண்டு நிறைய இருந்து இருந்து கொஞ்ச நாள்ல வந்து மாவு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருமா. இந்த மாவு கொட்டுற அளவுக்கு எல்லாம் போகல, ஆனா இந்த வண்டு தொல்லை பெருந்தொல்லையா இருக்குது. அதனால நீங்க வாங்குறதா இருந்தா ரெடிமேட் டோர்ல வந்து நம்ம நல்லதா கெட்டதான் கண்டே பிடிக்க முடியல. ஸோ நீங்க வந்து செஞ்சிருங்க, அதான் நல்லது. அதெல்லாம் சொல்ல வந்தேன். இப்ப நம்ம அதை மாத்தி கலட்டெல்லாம் முடியாது, வண்டை சாவடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் எங்களால பண்ண முடியும். ஸோ இது வாங்கியிருக்கேன். இன்னும் 2 பொருள் இருக்கு, அதை எடுத்துன்னு வரையிருக்கேன். என்னது பாஸ் பண்ண வரேன். இது பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மோல்டு, அந்த குச்சி ஐஸ் இது வாங்கினேன். ஏற்கனவே இதுல 2 வகையா நான் வாங்கி வச்சிருந்தேன். தம்பி பாத்தீங்கன்னா குச்சியெல்லாம் தொலைச்சிட்டான், மோல்டு மட்டும் தான் இருக்கு. அந்த மோல்டு மட்டும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க திருப்பி அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இது சில்வர் ஃபாயில் பேப்பர் இருக்குல்ல, அதை மேல நீங்க டைட்டா போட்டுட்டு நம்மளுடைய குச்சி ஐஸ் குச்சி இருக்குல்ல, அதை குத்தி வச்சுட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டு கூட நீங்க எடுத்து கொடுக்கலாம். இது நான் வந்து நேற்று வாங்கினேன் நான், ஏன்னா அந்த மோல்டும் நம்ம இனிமே தேடணுமே அப்படின்ட்டு. இது 4 தான் இருக்கு இதுல. அடுத்து வந்து சாக்லேட் மோல்டு வாங்கினேன்.
இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளுடைய கால்சியம் அண்ட் அயன் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து லேசா வந்து லைட்டா வறுத்துட்டு அதுல வெள்ளத்தை போட்டு மிக்சிலேயே நம்ம டிருன்னு சுத்தணும். அப்படி இல்லைன்னா பேரிச்சம்பழம் போட்டு டிருன்னு சுத்துனீங்கன்னா கட்டி ஆயிடும். அதை வந்து இதுக்குள்ள நம்ம அப்படியே பிரஸ் பண்ணோம்னா சாக்லேட் மாதிரி இந்த ஷேப்புக்கே வந்துடும். பாத்துருப்பீங்களா கண்காலோ காலச்சிய. ஸோ இதை வந்து அமுக்கி அதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா வந்துடும். அதை எடுத்துட்டு நீங்க டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி இதை உள்ள போட்டு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா மேல சாக்லேட் கோட்டிங் இருக்கும், உள்ள வந்து ஹெல்தியான கால்சியம் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். எப்படியாவது அவங்கள நல்ல விஷயத்தை தின்றதுக்கு பட்டிட்டிங்கரையும் பார்த்து தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு தாண்டா இருக்கு. கொய்யாப்பழம் மிட்டாய் கேட்கறான். கொய்யாப்பழம் மிட்டாயா? அப்படி மிட்டாய் செய்யக்கூடாது, ஜூஸ் போட்டு தரேன். ஸோ இதுதான் நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்கறது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செஞ்சு நீங்கள் வீடியோ போடுவீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் ஆசை வரும் பூஜை பண்ணணும்னு. இப்போ அந்த எந்த வீடியோவும் நீங்கள் போடுறதே கிடையாதுன்னு சொல்லவும் திரும்பி பண்ணலான் இருக்கேன். ஏன்டா இந்த கொசுத்தல்ல தாங்க முடியல, இருறா பண்ணி தரேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரோட சேர்த்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணுறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் பாய்.